ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது லெசன் 11ல இருந்துட்டு ப்ராப்ளம். இது முன்னாடிலாம் வந்துட்டு பப்ளிக்ல கேட்டிருந்த 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது கரிம சேர்மத்தோட வெயிட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 0.26 கிராம்ன்ட்டு. இதை எரிக்கும் போது நம்மளுக்கு 0.039 கிராம் வாட்டர் தருது, 0.245 கிராம் கார்பன் டை ஆக்சைடு தருது. இதுல இருந்துட்டு கார்பன் ஹைட்ரஜனோட சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கரிம சேர்மத்தோட வெயிட் என்னன்னு எழுதிக்கிறோம். (0.26 கிராம்). இப்போ H2O அப்படின்னு எடுத்தோம்னா இதோட மோலார் நிறை என்ன வரும்? 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஸோ 2 × 1 2 வரும், பிளஸ் 16, ஸோ 18. ஸோ 18 கிராம்ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? 2 கிராம் ஹைட்ரஜன் இருக்கு, அப்படிதானே? 18 கிராம் நீரில் 2 கிராம் ஹைட்ரஜன் உள்ளது. அப்ப 0.039 கிராம்ல எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? 18 கிராம்ல 2 கிராம் ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 0.039க்கு போது இதோட 0.039 மல்டிப்ளை பண்ணுவோமா? இப்போ சப்போஸ் நம்ம வந்து 70க்கு 40 மார்க்ஸ் எடுத்திருக்கோம்னா 70க்கு இவ்வளோ, இப்போ 100க்குனா இன்ட்டு 100 போடுவோமா? அந்த பேட்டர்ன் தான். ஓகேவா? மொத்தமா வாட்டரோட மோலார் நிறை 18, இதுல 2 கிராம் ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 0.039 எவ்வளோன்னு போடும்போது இன்ட்டு இவ்வளோ வரும். நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு ஆனா கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? இவ்வளோ கரிம சேர்மம் எரிக்கும் போது இதுல வந்துட்டு எவ்வளவு நீர் வந்து இவ்வளோ நீர் வருது, இதுல இருக்கக்கூடிய கார்பன் ஹைட்ரஜனோட சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, therefore 0.26 கிராம் கரிம சேர்மத்தில் உள்ள ஹைட்ரஜனின் சதவீதம் (0.26 கிராம் கரிம சேர்மத்தை எரிக்கும் போதுதான் நம்மளுக்கு எவ்வளவு நீர் வந்திருக்கு? 0.039 கிராம் நீர் வெளியில வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இங்க நீர்ல வந்துட்டு மோலார் நிறை 18, இதுல 2 கிராம் ஹைட்ரஜன் இருக்கு. இத சதவீதத்துல கேட்டிருக்காங்க, அதனால இன்ட்டு 100. ஓகேவா? இதான் ஸ்டெப்ஸ். என்ன பண்றோம்? ஹோல் வெயிட் கீழே இருக்கணும். இவ்வளோ இதை எரிக்கும் போது நம்மளுக்கு இவ்வளோ நீரை தருது, இதை போடுறோம். நீரோட மொத்த மோலார் நிறை இவ்வளோ, நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஹைட்ரஜனோட சதவீதம், ஸோ அதனால ஹைட்ரஜனோட வெயிட்டை மேலே போடுறோம், இன்ட்டு 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் 1.66%. இதே மாதிரி யாருக்கு அடுத்து கண்டுபிடிக்க போறோம்? கார்பன் டை ஆக்சைடு இதோட வெயிட்டை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? கார்பனோட சதவீதம் கண்டுபிடிக்க போறோம். கார்பன் டை ஆக்சைடோட மோலார் நிறை கண்டுபிடிப்போமா? கார்பனுக்கு எவ்வளோ? 12 பிளஸ் 2 × 16, அப்போ 32, 12 ரெண்டையும் ஆட் பண்ணா 44 கிராம். அப்போ 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடுல எவ்வளவு கிராம் கார்பன் இருக்கு? ஏன்னா நம்மளுக்கு கார்பனோட சதவீதம், அதனால கார்பனோடது எவ்வளவுன்னு பாக்குறோம். எவ்வளவு இருக்கு? 12 கிராம் கார்பன் உள்ளது. ஓகேவா? அப்போ ஃபைனல் ஸ்டெப் போயிருவோமா? நம்மளுக்கு மொத்த வெயிட் எவ்வளோ? ஹோல் கரிம சேர்மத்தோட வெயிட் எவ்வளோ? 0.26. இதுல எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருது? 0.245 கிராம் வருது. நம்மளுக்கு மொத்தமா கார்பன் டை ஆக்சைடோட மோலார் நிறை 44, இதுல 12 கிராம் கார்பன் இருக்கு, இன்ட்டு என்னது? சதவீதம்ங்கிறதுனால இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வெயிட் வரும்? 25.69%. ஓகேவா? இது இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம், நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து இதுல முன்னாடி கேட்டிருந்த பப்ளிக்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.